அண்ணா ஆட்டையாதான் பொழைச்சிக்கிட்டு வந்தானே. 9 மணில இருந்து நான் பார்த்துக்கிறேன். நாய் கடிக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. இது வந்து ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிற மாதிரி. என் பேர் பரமேஸ்வரி. நாங்கள் கொங்கர்பட்டு ஆடு மேய்ச்சின்னு இருக்கோம். நைட் வந்து மர்ம விலங்கு வந்து 45 ஆடு கச்சு போட்டுச்சு. 45 ஆடு செத்து போச்சு. நாங்கள் 100 ஆடு வச்சு மேய்க்கிறோம். 15 ஆடு அடிபட்டுச்சு. இது 1 மாசமா இதேமாரி தொடர்ச்சியாக நடந்துக்கினே இருக்குது. இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரிங்க வந்து எங்களை மாரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இதை வச்சுதான் நாங்கள் போய்க்கிறோம். எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்களுக்கு நிலங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுக்கு தொழிலே. எங்கள் வீட்டுக்காரருக்கு இதை விட்டால் வேற தொழிலே இல்லை. இதை வச்சுதான் நாங்கள் போய்க்கணும். அரசாங்கம் தான் பார்த்து எதுனா எங்களுக்கு உதவி தொகை தரணும். எங்களை மாரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நாங்கள் நடுத்தரில் நிற்கிற மாரி இப்போ 4 பேர் நிற்கிறோம். இதுக்கு வேற வழியே இல்லைங்க சார். இதுதான் தொழிலே. எங்களை மாரி இருக்கிறவங்களுக்கு இதுமாரி பாதிப்பு ஆகக்கூடாது. நீங்கள் தான் அதை நடவடிக்கை எடுத்து வேற யாரும் பாதிக்க ஆகாது பண்ணணும். மர்ம விலங்கை கண்டுபிடிக்கணும். வேற எதுவுமே இல்லை. இதை வச்சுதான் நாங்கள் சாப்பிடணும். எங்கள் குழந்தைங்கள வளர்க்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு நஷ்டப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வேற வழியே இல்லை சார். 10 வருஷமா இந்த தொழிலை தான் பண்ணுறோம். ஐயோ, ஆடு மேய்ச்சு கால அதுவும் 20 நாளா உடம்புறான். ராத்திரி அறிஞ்சு துப்புர கடிச்சு போட்டு போச்சு. 40 ஆடு 50 ஆட்டுக்கு மேல கடிச்சு போட்டு போச்சு. அங்கமே கொஞ்சிக்குது. யாரு வேற கொத்துது. ராத்திரி பூச்சி பார்த்து காத்துல இருந்து எங்க ஐயா ஆடு 45 ஆடு அப்படியே போட்டு 5 ஆடு கடிச்சு போட்டு வச்சுக்குது. ஐயோ என்னால நிக்க கொஞ்சம் ஐயா வணக்கம். கொங்கர்பட்டு கிராமத்தில் சுமார் 45 நாளாக மர்ம விலங்கால் ஆடு மாடுகளை கடித்து சேதப்படுத்தி வருகிறது. 45 நாளுக்கு முன்னாடி சொல்லியும் அரசாங்க அதிகாரிகள் வந்து ஒரு 2-3 நாள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தாங்க. என்ன கடிச்சது என கண்டுபிடிக்கவில்லை. மீண்டும் இன்று நைட்டு கொங்கர்பட்டு எல்லையில் சுமார் ஒரு 45 ஆட்டை கடித்து சேதப்படுத்தி உள்ளது. மீண்டும் 15 ஆடு கவலைக்கிடமாக உள்ளது. என்னதான் விலங்கு என்ற இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதிகாரிகளும் அரசுகளும் வந்து பார்க்குறாங்க என்னன்னு கண்டுபிடிக்கல. இது இனி வந்து மக்களுக்கு சேதப்படாத வண்ணமும், அதாவது ஆடு மாடோட இல்லாத மனுஷாலயம் கடிக்க ஆரம்பிக்கலாம். இனியாவது வந்து அதுக்கு துரித ஏற்பாடுகளை செய்து அது என்ன கண்டுபிடித்து அதை ஆய்ந்து ஒரு நாளும் பார்த்துட்டு இன்னைக்கு 2 நாளைக்கு பார்த்துட்டு விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அது என்னன்றதை தீர கண்டுபிடிச்சு அந்த விலங்குகளை பிடிக்குவது கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.